Happy birthday to you. Happy birthday to you. Hi friends, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு இன்னைக்கு இளைய மோனுக்கு வந்து பிறந்த நாள். அதனால வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து பிஸ்தாயோட செஞ்சிருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம்ல தான் மொத்தமே பண்ணனது. அடுத்து பிஸ்தாய் மேல வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கு. வேற லெவலா இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்போ அவனுக்கு நாங்க கேக் வெட்ட போறோம். மக்களுக்கு கேக் வெட்டு. Happy birthday to you. 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 Happy birthday. Happy birthday. Happy birthday. சூப்பரா இருக்கு கேக். அவனுக்கு புதிய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்ததில் அவனுக்கு நல்ல சந்தோஷம். ஏன்னா வந்து அதை பிரிக்கம்பளே நீங்களே வீடியோவில் பாருங்கள், என்ன அழகாக சந்தோஷப்படியா. பிள்ளைங்களுக்கு சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம இருக்கோமே, இப்படி பிறந்த நாளுக்கு நமக்கு துணி எடுத்து தராங்களேன்னு சந்தோஷப்படும். ஆனால் வந்து எனக்கும் வந்து சின்ன வயசில் வந்து யாரெങ്കിലും எடுத்து தர மாட்டாங்களான்னு நான் நினைப்பேன். எனக்கு யாரும் பெருசாட்டு யாருமே இது பர்த்டேயும் கொண்டாட மாட்டாங்க, இந்த மாதிரி யாருமே சந்தோஷப்பட்டதில்லை. அதனால தான் நான் என் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி அவனை நல்ல சந்தோஷப்படுத்தினேன்னே அவனுக்கு இதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தினேன். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இப்படி தான் எடுத்து கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அதனால் ஏன்னா இந்த வீடியோவில் பார்க்கறவங்களுக்கு தோணும், இப்படி இவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் துணி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படி ஒன்றும் இல்லை, நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எடுத்து கொடுப்பேன். அவன் இப்போ விளையாடியதை பாருங்கள், என்ன அழகாக விளையாடியான். ஐஸ்கிரீம் வச்செல்லாம் தின்னு என்ஜாய் பண்ணி விளையாடியான். அந்த கேக்கு வந்து ஐஸ்கிரீமில் செய்தப்பட்ட கேக்கு. அதில் வந்து நிறைய பாதாம் போட்டிருந்து, அந்த பிஸ்தா இதெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த பிஸ்தாயை தான் உடச்சி உள்ளாண்டு திறந்து சாப்பிடியான். என்னெல்லாம் காட்டியான் பார்த்தீங்களா. பிறந்த நாளுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம், நல்ல புதிய ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு அவன் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கேன். கேக்கெல்லாம் மூஞ்சியில் பூசிட்டு வித்தியாசமாட்டு இருக்கேன். அடுத்தது அதை கடித்து உடச்சி, அதுவும் செம்மையாக பிஸ்தா கிட்டவே இல்லை. ஏன்னா அவனு மாவு போல் ஆச்சு அவன் கடித்ததில். எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். இந்த வீடியோவுக்கு பாருங்கள். இந்த கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து நாங்களே வீட்டில் பண்ணோம் தான். முட்டாசி மட்டும்தான் வெளியில் வாங்கினது. பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வெளியில் வாங்கினது. எல்லாமே பக்காவாக இருந்து வீடியோவில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இதே மாதிரி தான் பிள்ளைங்க வந்து விளையாடுமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பிறந்த நாளுக்கு பிள்ளைங்க எல்லாம் எப்படி விளையாடும், எப்படி இருக்குது. இந்த பிறந்த நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டாட்டா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், பார்த்தா தான் ரீச் ஆகும். பாய்.